Rubilux Rockfort Paints. வழக்கமா மீனாட்சி சரித்திரத்தை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆமா. இது எந்த விதத்துல மாறுபட்டது? சரி, இப்போ ஆரம்பிக்கிறதுலேருந்தே எனக்கு என்னன்னா, மீனாட்சி கல்யாணம் மட்டும் காட்டாம அதுக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிற கொஞ்சம் கதைகள் கூட எடுத்து பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இது வரலாறு கொஞ்சம் எடுத்து பண்ணலாம், மதுரைக்கு இது எப்படி வந்தது, கோயில் எப்படி உற்பத்தி ஆச்சு, இதுக்கு பின்னாடி கதை என்ன, அந்த மாதிரி அதை கொண்டு வந்து அதே மாதிரி மீனாட்சி அம்மனோட அவங்க வாழ்க்கை வளரால் அப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அது வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். மொத்தம் எங்களுக்கு வந்து 10 மாதம் இதில் ஒர்க் பண்ணோம் சார். இது ஓவர் நைட் கிடையாது. நான்லாம் இது ஒன்றும் புதுசாக ஒன்று இருந்ததை படித்து பார்த்து அவங்க கொடுத்தாங்க. அதை நாட்டிய நாடகத்தை நான் செட் பண்ணி கொண்டு வந்த அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் எப்போவோ இருந்திருக்கு சார். பெண்களுக்கு அவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் பவர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் கிட்ட என்னென்ன எல்லாம் வெட்டிங் வேலையை பார்த்ததே, கல்யாண வேலை பார்த்ததே அந்த அம்மா தான். எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வந்ததே அவங்க தான். விதவை தான். முக்கியமானது என்னன்னா, மீனாட்சி பிறக்கும் போது அவன் 3 மார்போட பிறக்கிறான். அந்த 3வது மார்பு வந்து சுவாமியை பார்த்த அப்புறம் தான் அவளுக்கு போகுது. ஸோ அந்த 3 மார்பு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அந்த மேல் ஹார்மோன் ஃபுல்லாக இருக்கு. அதனால தான் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கா. இந்த காலத்தில் நம்ம வந்து ஜெண்டரை பற்றி எவ்வளவு பேசுகிறோம். மேன் இருக்கா, உமன் இருக்கா, வேற ஜெண்டர் இருக்கு, வேற ஜெண்டர் இருக்கு, எல்லா ஜெண்டருக்கு வந்து நம்ம அவ்வளோ மரியாதை கொடுக்கணும், இது அதுன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக அதை தானே பேசிட்டு இருக்கு. அப்போ இது நம்ம ஊர்ல அன்னைக்கே இருந்திருக்கு சார். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இந்த டிசம்பர் இசை விழாவில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட நாட்டிய நாடகம் தடாதகை. புகழ்பெற்ற நாட்டிய மங்கை ஊர்மிளா சத்யநாராயணாவின் சங்கல்பா படைப்பு இது. இந்த அற்புதமான நாட்டிய நாடகம் எல்லோராலும் ரசிக்கப்பட்டது. அந்த நாட்டிய நாடகத்தை பற்றி தான் திரு ஊர்மிளா அவர்களிடம் பேசுவதற்காக அவருடைய கீழ்ப்பாக்கம் இல்லத்தில் சந்திக்கிறோம். வணக்கம் ஊர்மிளா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சார். அப்புறம் இந்த நாட்டிய நாடகத்தை பற்றி பேசுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா, அதாவது தடாதகை மீனாட்சி உடைய தி எட்டர்னல் குயின் ஆஃப் மதுரை இல்லையா, அவங்களுடைய லைஃப்பை பற்றி ரொம்ப மாறுபட்டு ஒரு கோணத்தில் எடுத்திருக்கீங்க. அதை பற்றி பேசுங்க முதல்ல. ஷுவர் சார். ஸ்கூல் பேர் நாட்டிய சங்கல்பா சார். ஓகேங்களா. ஸோ என்னோட மாணவிகளோட சேர்ந்து, என்னோட ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து, எல்லாரோடையும் சேர்ந்து இது அமைக்கப்பட்டிருக்கு. மெயினாக அதுக்கு என்னென்னா, தேசமங்கையர்க்கரசி அம்மா வந்து எனக்கு திருவிளையாடல் புராணத்துலேருந்து வரிகள் எடுத்து கொடுத்தாங்க. இந்த ஐடியா எப்படி முதல்ல வந்தது? அது ஆக்சுவலி இந்த வருஷம் 2023 ஏதாவது ஒரு நாட்டிய நாடகம் பண்ணணும். கோவிட்க்கு முன்னாடி தான் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் பண்ணலை. இவ்வளோ பெரிய ஸ்கேல் அது அமையுங்கிறத நான் யோசிக்கலை. ஏதோ ஒரு நாட்டிய நாடகம் பண்ணலாங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பெரிய டான்ஸ் குரு, டான்சர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இது வந்து ஜனவரி இருக்கும், ஜனவரி 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு மேலே இருக்கும் 2023. இந்த மாதிரி அக்டோபர் மாதம் இந்த வருஷம் யாரோ வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு நாட்டிய நாடகம் கேட்குறாங்கம்மா, மதுரையில் மீனாட்சி அம்மனை பற்றி நீ ஏதாவது பண்ணியிருக்கியா, மீனாட்சி கல்யாணம் கேட்குறாங்க. 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல, 1/2 மணி நேரம் இருந்தால் பரவாயில்லன்னு. ஆனால் அக்டோபர் தான் என்னை இப்போ கேட்டாங்க, உங்ககிட்ட கேட்குறேன்னு. அப்போ எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு, சரி ஒருவேளை நம்ம மீனாட்சி அம்மனை பற்றி எடுத்து பண்ணலாமே. அது வரைக்கும் எனக்கு நிஜமாவே அதை பற்றி ஒரு நினைப்பே கூட கிடையாது. சொன்னப்புறம் எனக்கு தோணுச்சு. யோசிக்க எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. மார்ச் மாதத்தில் வந்து தேசமங்கையர்க்கரசி அம்மா வந்து ஜனவரியில் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. ஜனவரி எண்டில், ஃபெப்ரவரி பிகினிங்கில். இந்த மாதிரி சிவராத்திரிக்கு கபாலீஸ்வரர் கோயிலில் நீங்கள் வந்து உங்கள் குழியோடு சேர்ந்து அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி ஒரு மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம் பண்ணணும். அந்த சமீபத்தில் வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ண போனோம். அங்கே வந்து எம்பார் கண்ணன் தான் அன்றைக்கி ஆர்டிஸ்ட் வாசிக்கிறதுக்கு கச்சேரிக்கு. ஸோ அவரோட இசை அப்போ தான் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி எனக்கு சரி எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி அமைஞ்சு வந்தது. சரி இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். யூஸ்வலி நான் வந்து புதுசாக யார்கிட்டையும் போய் லிரிக்ஸ்க்கோ இசைக்கோ கேட்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் பீப்புள் கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணேன், இவர் அப்ரோச் பண்ணேன். எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால வந்தது தடாதகை. வழக்கமா மீனாட்சி சரித்திரத்தை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆமா. எந்த விதத்துல மாறுபட்டது?
சார் இப்போ ஆரம்பிக்கிறதுலேருந்தே எனக்கு என்னன்னா மீனாட்சி கல்யாணம் மட்டும் காட்டாம அதுக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிற கொஞ்சம் கதைகள் கூட எடுத்து பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. கரெக்டா மங்கையம்மா கூட அதே தான் சொன்னாங்க. ஆமா, எப்படி மீனாட்சியில நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய நானே கூட அங்கே இருக்க நிவர்ணம் நிறைய பண்ணியிருக்கேன். அதை பத்தி கிடையாது. ஆனா இது வரலாறு கொஞ்சம் எடுத்து பண்ணலாம். மதுரைக்கு இது எப்படி வந்தது, கோயில் எப்படி உற்பத்தி ஆச்சு, இதுக்கு பின்னாடி கதை என்ன, அந்த மாதிரி அதை கொண்டு வந்து அதே மாதிரி மீனாட்சி அம்மனோட அவங்க வாழ்க்கை வளரால் அப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அது வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறவங்க காஞ்சனமாலை சன்னதி தனியா இருக்கு, அங்க ஆமா. போக மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து காஞ்சனமாலையையும் அந்த கதையில அழகா கொண்டு வந்து காஞ்சனமாலை, மலையத்துவஜ பாண்டியன் அந்த கதையும் கரெக்டா கொண்டு வந்திருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா சார். பிகாஸ் ஒரு அம்மா அப்பா இல்லாம எப்படி ரெண்டாவது மலையத்வஜ பாண்டியன் எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய யாகம் பண்ணதுனால தான் அந்த குழந்தை வந்தது இந்த உலகத்துக்கேன்ற மாதிரி. பிளஸ் காஞ்சனமாலை ரொம்ப பெரிய டிவோட்டி. அவங்க வந்து முன்ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தினால இந்த ஜென்மத்துல வந்து அம்பாளே வந்து குழந்தையா வந்து பிறக்கிறாங்க. ஸோ இந்த வரலாறெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொண்டு வந்து அந்த கதையை அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தோம். ரெண்டாவது எங்களுக்கு வந்து எங்க கிளாஸ்ல வந்து நாங்க பிள்ளைங்களுக்கு யோகா சொல்லி தரோம். அது பார்ட் ஆஃப் ட்ரைனிங் எப்பவுமே. ஸோ எங்க யோகா சார் வந்து அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பாடி கொஞ்சம் நல்ல சில விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்தது, அந்த யோகா வச்சு அவங்களுக்கு வந்து போர் பயிற்சி பண்ணுவாங்க மீனாட்சி அம்மன். அந்த போர் பயிற்சி வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வரலாம் அண்ட் வச்சுட்டு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சிலம்பம் எனக்கு வேணும்னு சொல்லி. எல்லாமே பெண்கள் தான் அவங்க? எல்லாமே பெண்கள். எத்தனை பெண்கள் ஆடினாங்க? 55 பேர். சிலம்பம் கொண்டு வந்தோம். அப்புறம் வாழோட சண்டை கொண்டு வந்தோம். அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் பயிற்சி அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் பயிற்சி அந்த சாரே கொடுத்தாரு. ஆனா அதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே பசங்க உடம்புல வந்து இந்த யோகா செஞ்சு 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 இந்த பழக்கம் இருக்கிறதுனால அவங்களால இந்த பயிற்சி எடுத்துக்க முடிஞ்சது. எங்களுக்கு வந்து 10 மாசம் இதுல ஒர்க் பண்ணோம் சார். இது ஓவர் நைட் கிடையாது. இது 10 மாசம் ஒர்க் பண்ணோம். இப்போ திடீர்னு வந்து ஒரு டான்ஸரை எடுத்துட்டு வந்து நீ இதெல்லாம் கத்துக்கோன்னா அது வேலைக்காகாது. பெண்கள் துணிச்சலா இறங்கி இந்த டென்ட் சீன்லாம் நடிச்சது ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க சார். அந்த சீன் பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப பாராட்டு கிடைச்சது. பசங்களும் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அந்த சீன் ரொம்ப அழகா வந்தது. ரெண்டாவது நம்ம இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றோம். ஸோ நம்ம கிட்ட வேரியஸ் ஏஜஸ்ல நம்ம கிட்ட பசங்க இருக்காங்க. அதனால சின்ன அந்த வேள்வியிலேருந்து வெளியே வர மீனாட்சிக்கு வந்து வயசு 5 தான். அதுக்கப்புறம் அவ வளர்ற மீனாட்சிக்கு வந்து எங்களுக்கு 8 வயசுலேருந்து 9, 10 வயசு பிள்ளைங்க யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த போர் பயிற்சி இதுக்கெல்லாம் ஒரு 12லேருந்து 14 வயசு குழந்தைய யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசி மீனாட்சி வந்துட்டு அவளுக்கு வந்து 25, 26 இயர்ஸ் இருக்கும். போர் பயிற்சி பண்ணிருக்காங்களா? அவங்க மெயினா அவங்க போர் தானே சார். ஃபுல் குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாமே அவங்க கத்துருக்காங்க. அவங்க வாரியர் குயின் சார். அவங்க வாரியர் குயின். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து நம்மலாம் வந்து உமன் எம்பவர்மெண்ட் பத்தி ரொம்ப பேசுறோம். அந்த காலத்திலேயே அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து தன்னை வந்து ஃபிட்டா வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். கண்டிப்பா சார். இன்ஃபேக்ட் அந்த மலையத்வஜ பாண்டியனோட முதலமைச்சரே சுமதின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு தான். அந்த சுமதி வச்சதுதான் சட்டம். அவங்க தான் அந்த இதுவே பண்ணாங்க. எல்லாமே பெண்கள் ஆட்சி. எல்லாமே பெண்கள் தான். மீனாட்சி வந்துட்டு அவ வந்து திக்விஜயம் பண்ணி முடிச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சு திக்விஜயம் போறா. முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி அவரோட அமைச்சர் எல்லாமே பெண்கள் தான். எல்லா துறையிலையும் ஒவ்வொரு அமைச்சரும் பொண்ணுதான். அவங்க தான் சேனையே பெண்கள் தான். ஸோ பெண்கள் எல்லாம் வந்து அந்த காலத்துல ரொம்ப இன்ஃபேக்ட் காஞ்சனமாலைக்கு நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா இதுல இதை கொண்டு வந்திருக்கோம். ஒண்ணு மீனாட்சி வந்து பொண்ணு, அமைச்சர் பொண்ணு, மலையத்வஜ பாண்டியனோட முதலமைச்சரே பொண்ணு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் வந்து காஞ்சனமாலை வந்து விதவையான அப்புறம் கூட அவங்க முதல்ல சுவாமி வந்து மாப்பிள்ளையா ஊருக்கு வரும்போது அவரை வரவேற்று அவருக்கு பாத பூஜை செஞ்சது எல்லாமே காஞ்சனமாலை தான். ஸோ அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. அந்த காலத்துல ஒரு டேபு உண்டு. இந்த மாதிரி விதவை பெண்கள் வந்து சுபகாரியங்கள்ல சார் திருவிளையாடல் புராணத்துல அழகா எழுதியிருக்காரு சார் பரஞ்சோதி முனிவர். நான் இது என்னோடது கிடையாது, அவர் எழுதுனதை நான் சும்மா எடுத்து செஞ்சேன், அவ்வளவுதான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது நாமளே மறந்துட்டோம். உதாரணமா எடுத்து இட்டுக்கட்ட கதையெல்லாம் உதாரணமா எடுத்து. ஆமா, இதெல்லாம் 7th centuryல எழுதியாச்சு. அப்புறம் 13th centuryல எழுதியாச்சு. நான்லாம் இது ஒன்றும் புதுசா ஒண்ணு இருந்ததை படிச்சு பார்த்து அவங்க கொடுத்தாங்க. அதை நான் நாட்டிய நாடகத்தை நான் செட் பண்ணி கொண்டு வந்த அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல எப்பவோ இருந்திருக்கு சார். பெண்களுக்கு அவ்வளவு பவர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் பவர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் கிட்ட என்னன்னா எல்லாம் வெட்டிங் வேலையை பார்த்ததே, கல்யாண வேலை பார்த்ததே அந்த அம்மா தான். எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. மாப்பிள்ளையே கூட்டிட்டு வந்ததே அவங்க தான். விதவை தான் கூட்டிட்டு வந்தது அவங்க தான். பாத பூஜை செஞ்சது அவங்க தான். விதவை தான். எல்லாமே பரஞ்சோதி முனிவரோட திருவிளையாடல இருக்கிறது தான் நான் பண்ணேன். இதெல்லாம் இருக்கு, 100க்கு 100 இது எல்லாமே அதுல இருக்கு.
இதெல்லாம் என்னோட ஓன் கல்பனை கிடையாது. ஏதோ அதுல கை பிடிக்கிறதோ அதுல காலுக்கு கணக்கு சேர்க்கிறதோ அதெல்லாம் என்னோட கல்பனையா இருக்கலாம் ஒழிய அந்த இருக்கிற கதை வந்து அவர் எழுதினதுதான். இதுல என்னன்னு நம்ம வந்து ஆங்கிலத்துல ரொம்ப நம்ம ஈடுபாடு ஆயிட்டு நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம மறந்துட்டோம் சார். இதுல என்னங்கிறது நம்ம மறந்துட்டோம். அதுதான். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம கொண்டு வந்தோம்னாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியம், எங்களுக்கு இத்தனை விஷயம்லாம் தெரியவே தெரியாது கோயிலை பத்தின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு நாட்டிய நாடகத்தை பார்க்க வரும்போது நிறைய பேருக்கு வித்தியாசமான ருச்சி இருக்கும். ஒருத்தர் கதைக்காக வருவாங்க, ஒருத்தர் நாட்டியத்தை பார்க்க வருவாங்க, ஒருத்தர் வந்து கணக்கு வழக்குக்காக வருவாங்க, ஒரு மியூசிக்கு இப்ப எப்படி நாட்டியம் சேர்த்திருக்காங்க. சில பேர் ஜஸ்ட் அந்த ஊரோட வரலாறு, கோவில் அது மேல இருக்கிற ஒரு ஆசைனால வருவாங்க, சுவாமி பக்தினால வருவாங்க. வெவ்வேறு ஒரு ருச்சியோட வர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து நிறைய விஷயம் நாங்க இதுல இருந்து கத்துக்கிட்டோம். எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதுவுமே இதுல புதுசா நான் கிரியேட் பண்ணி சொல்லல, இருக்கிறத சும்மா கொண்டு வந்து காமிச்சேன், அவ்வளவுதான். இந்த விஷயங்கள் நான் ரொம்ப கேள்விப்பட்டதில்லை. அதாவது மீனாட்சியுடைய அவங்க எப்படி அந்த நாட்டை ஆண்டது, எவ்வளவு தைரியமா இருந்தது, காஞ்சிரமலை விதவையா இருந்த போதும் வந்து எப்படி எல்லாரும். அப்புறம் இன்னொரு இதுல முக்கியமானது என்னன்னா, மீனாட்சி பிறக்கும் போது அவன் 3 மார்போட பிறக்கிறான். அந்த 3வது மார்பு வந்து சுவாமியை பார்த்த அப்புறம் தான் அவளுக்கு போகுது. சோ அந்த 3 மார்பு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அந்த மேல் ஹார்மோன் ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா. இந்த காலத்துல நம்ம வந்து ஜெண்டரை பத்தி எவ்வளவு பேசுறோம். மேன் இருக்கா, உமன் இருக்கா, வேற ஜெண்டர் இருக்கு, எல்லா ஜெண்டருக்கு வந்து நம்ம அவ்வளவு மரியாதை கொடுக்கணும், இது அதுன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா அதுதானே பேசிட்டு இருக்கு. அப்ப இது நம்ம ஊர்ல அன்னைக்கே இருந்திருக்கு சார். அதை நம்ம வந்து யாரும் இத மறைக்கல, அதை பத்தி கேவலமா நினைக்கல, ஒண்ணுமே இல்லை. அவளை மகாராணியாவே பண்ணிட்டாங்க. அப்ப வந்து மீனாட்சி நம்ம வந்து அதர் ஜெண்டர்னு சொல்ல முடியாது இல்லையா? 3 மார்புனால இருந்தது அவங்களுக்கு. அவங்க அந்த சுவாமியை பாக்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த 3 மார்பு இருந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருந்தது, அவங்களுக்கு நல்ல இது இருந்தது. அவங்க ஜெண்டரா அதெல்லாம் நான் சொல்றதுக்கு ஆள் இல்லை. என்ன சொல்றேன்னா இருந்திருக்கு. ஸோ இதுல எதுவுமே புதுசு கிடையாது. ஆஹான்னு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை சார். எல்லாமே முன்னாடி இருந்திருக்கு. எந்த வயசுல கல்யாணம் நடந்தது அவங்களுக்கு? வயசுன்னா அவங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது அவங்களுக்கு 12 சார். ஸோ அவங்களுக்கு இது திக்விஜயம் போயிட்டு கல்யாணம் பண்றது கூட 14-15 இருந்திருக்கும். குரோனலாஜிக்கல் ஏஜ்னு எடுத்து பார்த்தோம்னாக்க திருமணம்ங்கிறது 17-18 வயசுல நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம் சார். எனக்கு அது அந்த எக்ஸாக்ட் ஏஜ், எனக்கு அது பட்டாபிஷேகமோட ஏஜ் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதோட கட்டுறீங்க. ஆமா சார். உக்கிரகுமாரன் சொல்லிட்டு அது வந்து முருகப்பெருமானோட அம்சமா இருக்கிறதுனால, முருகப்பெருமானே கிடையாது, முருகப்பெருமானோட அம்சமா இருக்கிறதுனால உக்கிரகுமாரன் பேர் வச்சு அவங்க தான் தமிழ் சபையை வளர்த்தாங்க மதுரையில. உங்களுடைய டான்ஸ் இந்த டிராமால எம்ஆர் கண்ணனுடைய மியூசிக் இருக்கு பாருங்க. ஆமாங்க சார். அது வந்து பெரிய பிளஸ். அது ரொம்ப பெரிய பிளஸ். அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய கிளாசிக்கல் மியூசிஷியன். அவர் வந்து கன்னியாகுமரியோட ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால அவருடைய இது எப்பயுமே ரொம்ப கர்நாடிக் மியூசிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய ராகாஸ்ல விளையாடி இருக்காரு. ஆமாங்க சார். நிறைய ராகம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ராகத்துக்கும் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கிறது விளக்கப்படுத்தி சொல்லியிருக்காரு. பிரமாதமா யோசிச்சிருக்காரு. அண்ட் அவர்கிட்ட என்னன்னா, அந்த சீன் அவர் முடிக்கிற வரைக்கும் அவர் வந்து ரெஸ்ட் பண்ண மாட்டாரு சார். இந்த சீனா இந்த சீன் உடனே எனக்கு வாசிச்சு அனுப்பிச்சுடுவார் வாட்ஸ்அப்ல. இப்போ எப்படி நாங்கள் பண்ணோம்னா, வரிகள் எல்லாம் முதல்ல வந்து எடுத்துட்டோம். அப்புறம் வரிகள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து 4-5 மீட்டிங் வச்சோம் சார். என்ன சீன், எனக்கு சாய் கிருபா பிரசன்னான்னு சொல்லிட்டு என்னோட ஃபேக்கல்ட்டி சார். அவங்க வந்து கிருபா சென்டர்ன்னு சொல்லிட்டு ஸ்கூல் நடத்துறாங்க குரோம்பேட்ல. என்னோட 20 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க த்ரூ அண்ட் த்ரூ என்னோட இருந்து நாங்க 2 பேருமா செஞ்ச ஒர்க் தான் இது சார். அண்ட் மிச்ச ஃபேக்கல்ட்டி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு நிறைய ஹெல்ப் வந்தது. பட் அவங்களோட ஹெல்ப் கிடையாது. நாங்க 2 பேரும் ஒன்னா செஞ்சோம் இந்த ஒர்க். ஸோ அது உட்காந்து சீன் பை சீன் அதை பிரிச்சு பார்த்து பண்ணும்போது நாங்க சொல்லுவோம் இந்த சீன் உடனே வந்து சார் அதுக்கு மியூசிக் வந்து வாசிச்சு அனுப்பிச்சுடுவாரு. சம்டைம்ஸ் வந்து அவரோட சிஸ்டர்ஸ் டாட்டர் தீபிகான்னு சொல்லிட்டு அவங்க பாடி இருக்காங்க ரெக்கார்டிங்ல. அவங்க சுதாவோட ஸ்டூடெண்ட், அவங்களும் பாடி அனுப்பிச்சுடுவாங்க. அப்புறம் நாங்க இதுக்கு நாட்டியம் சேர்ப்போம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு சில குறைகள் இருக்கும், சில நிறைகள் இருக்கும், சிலது கூடணும், சில கூட்டணும், இறக்கணும், அது அவர்கிட்ட சொல்லுவோம். திருப்பி அவர் அதை வாசிச்சு எனக்கு அனுப்பிச்சுவார். ஸோ இதுதான் நடந்தது சார். இந்த ப்ரோசஸ் இப்படிதான் ஆச்சு. அண்ட் பசங்க எங்களுக்கு ஆக்சுவலி காஸ்ட் இவ்வளவு பெரிய காஸ்ட் வரும் நான் நினைக்கவே இல்லை சார். ஆனா அந்த வேலையில இறங்கின அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது தட் இவ்வளவு பெரிய காஸ்ட் எங்களுக்கு தேவைப்படும். நாடகத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்களை மாதிரி பெரிய கொரியோகிராஃபருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, என்னுடைய பொண்ணுக்கு தான் முக்கியமான ரோல் தரணும், நீ என்ன அந்த ரோலை ரொம்ப ரோல் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. நீங்க வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற ரோல் தான் நீங்க கொடுக்க முடியும். இருந்தா கூட அவங்கவுங்களுக்கு உள்ள ஒரு ஆசை என்ன சொல்லணும், எனக்கு இந்த ரோல் கொடுக்கணும், என்னங்க இந்த ரோல் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ரோல் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பிரச்சனைலாம் வரும். நான் நிறைய கவனிச்சிருக்கேன். கிருஷ்ணகுமார் நரேந்திரன்,
அது மாதிரி சில இடங்கள்ல நான் கவனிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்ததா? எனக்கு அந்த பிரச்சனை ரொம்ப பெருசா வரல சார். ஆக்சுவலா ம். எனக்கு வரல. பிகாஸ் எனக்கு வந்து அந்த காஸ்ட்ல வந்து எனக்கு காஸ்டிங்ல ஆக்சுவலி ஃப்ராங்க்லா எனக்கு அந்த அந்த ப்ராப்ளம் வரல சார். நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணது தான். என்ன எனக்கு வந்த பிரச்சனை என்னன்னாக்கா, நாங்க 10 மாசமா இந்த வேலை செஞ்சோம். ஸோ ஒரு அளவுக்கு வந்து காஸ்ட் எல்லாம் போட்ட அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடந்தது சார். நிறைய சேஞ்சஸ் நடந்தது. பிகாஸ் டைம் ஃப்ரேம் அந்த மாதிரி. பிகாஸ் எனக்கு வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியூர்ல இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க வந்து நாங்க வீக்கெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட், சீனியர் ஸ்டூடெண்ட்டோட மாமனாருக்கு சடனாக ரொம்ப சிக் ஆயிட்டாரு. ஸோ அவளால் வர முடியல. ஸோ அந்த ஒரு கேரக்டர் எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் மாற்றி பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்னொரு கேரக்டர் வந்து குண்டோதரன் சொல்லிட்டு அந்த சீன், அது ரொம்ப ஆக்டிவாக பண்ண வேண்டிய சீன். அவள் கன்சீவ் ஆயிட்டா. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அந்த ரோல் அவளால் பண்ண முடியல. பிகாஸ் இன்னொரு குழந்தை வந்து நான் ஒரு இன்பிட்வீன் மீனாட்சி, வளர்ற மீனாட்சி போட்டிருந்தேன். அவ ஏஜ் அட்டெண்ட் ஆயிட்டா. ஸோ அதுக்குள்ள அவ பாடி கேர்ள்ஸ் தானே சார், பாடி ஃபார்ம். ஸோ ஒரு 8 வயசுக்கும் அந்த 12 வயசுக்கும் இருக்கிற வித்தியாசம் சடனா ஓவர் நைட்ல அந்த மாதிரி சில சில திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆச்சு சார். பட் இட் வாஸ் நல்ல ஃபன் திங்ஸ் தான். பிகாஸ் நம்ம நினைச்சு பாக்குறதுக்குள்ள என்னென்னமோலாம் திங்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு கட்டி கொண்டு வரதுங்கிறது பெரிய கஷ்டம். ஆனா 10 மாசத்துக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்ங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஒரு நாட்டிய நாடகம் முழுமை இதை போட்டாதான் தெரியுது. ஓஹோ, இத்தனை சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கும் நம்ம ஃபினிஷ் பண்றதுக்கும். இவ்வளவு மீனாட்சியா நடிச்ச பெண் பேர் என்ன? திவ்யலட்சுமி சார். திவ்யலட்சுமி. அது மாதிரி யார் யார் நீங்க வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இதுல நீங்க சொல்வீங்க இந்த லிஸ்ட்ல? திவ்யலட்சுமி ரொம்ப நல்லா பண்ணா சார். எடுத்து போட்டு பண்ணா. அண்ட் இன்ஃபேக்ட் அவளை மீறி அவ ஒர்க் பண்ணா இதுல. அவ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டருக்கு நான் சூஸ் பண்ணும்போது அவளால் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே அந்த டைம்ல வந்து அவ இப்படி பண்ணுவாங்கிறத நான் நினைக்கல. ஆனா ரொம்ப 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 நல்லா பண்ணா அவ. ஷி ஜஸ்ட் ரோஸ் அப் டு ஹர் ரோல். சிவனா பண்ண கேர்ள்ஸ் வந்து 2 பேருமே, பிகாஸ் எனக்கு 2 இடத்துல பண்ணும்போது 2 டான்சர்ஸ் தேவைப்பட்டது. பிகாஸ் ஒரு இடத்துல ஒரு டான்ஸரால இருக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் அப்படி ட்ரெயின் பண்ணியிருந்தோம். 2 பேருமே சீனியர் ஆர்டிஸ்ட், சௌஜன்யா சுரேஷ், அகிலா பாலசுப்ரமணியம்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அவங்க ரோல். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சுமதின்னு பண்ணா. அவ பேர் ஐஸ்வர்யா சுப்பராமன் சொல்லிட்டு. அவளும் பிரமாதமா பண்ணா. ஆக்சுவலி அவ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து பாஸ்டன் ட்ரேடிங் கம்பெனிக்கு ஒர்க் பண்றா அவ. ஸோ அவளால் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளாஸுக்கு வரத்துக்கே மணி 8:30 ஆகிடும். அதுக்கப்புறம் உட்காந்து அவளோட கொஞ்சம் ஒர்க் பண்ணி சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணி அவ ரொம்ப நல்லா பண்ணா. அப்புறம் வினிஷா கதிரவன் சொல்லிட்டு அவ டாக்டர். அவ தான் குண்டோதரன் ரோலும் நிறைய ரோல்ஸ் பண்ணா. அவளும் ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு அவளும் வருவா. அப்புறம் பவானின்னு சொல்லிட்டு இன்னொரு சீனியர் ஸ்டூடெண்ட், குரு பரத்வாஜ் எனக்கு மிருதங்க வாசிச்சார், அவரோட ஒய்ஃப் அவங்க. ஸோ அவங்களும் என்னோட ஸ்டூடெண்ட். அவங்களும் வந்துட்டு கிளாஸஸும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு கிளாஸ்க்கும் வந்து. மதுமிதான்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட். ஜோத்ஸ்னான் இப்பதான் அவன் மெடிசன் ஜாயின் பண்ணியிருக்கா. சம்யுக்தா ஸ்ரீராம் அவ வந்து இது பிரணத்தி அவ வந்து 2வது மீனாட்சியா 3வது மீனாட்சியா போட்டா. வியங்காங்கிற குழந்தை வந்து சின்ன மீனாட்சியா போட்டா, பால மீனாட்சி. அப்புறம் இன்னொரு கொஞ்சம் வளர்ற மீனாட்சி வந்துட்டு கீர்த்தனா ஸ்ரவந்தின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை. அவளோட சேர்ந்து அனகா, கங்கே, கனிஷ்கா, ஹர்சனான்னு சொல்லிட்டு இந்த 4 பசங்க ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நிறைய 10th 12th பண்ணிக்கிற பசங்கள்லாம் இருந்தாங்க. பிரதீக்ஷா, ஆராதனா, நிஷா, சம்யுக்தா, சாந்தகுமார் அவளும் ரொம்ப நல்லா. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த சம்யுக்தா, சாந்தகுமார், பிரணத்தி, ஆராதனால ரொம்ப எனக்கு லிரிக்ஸ் டைம்ல ஹெல்ப் பண்ணாங்க. ரெக்கார்டிங்கெல்லாம் வந்து திவ்யா கூட. அப்புறம் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் எனக்கு இந்த வினிஷா, பவானி, சாய் விருதுலா, ஸ்ரீரிஜிதா டென்டிஸ்ட். சாய் விருதுலா வந்து மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்றான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட பசங்க வந்தாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் மனஸ்வினி யூஎஸ்க்கு போயிருக்கா. அவ வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிருக்கா. அலபாமாக்கு போயிருக்கா. அங்க வந்து அவளுக்கு இது கிடைச்சிருக்கு அன்னைக்கு நைட். பிகாஸ் அவங்க அப்பா அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணாங்க. படிக்க போறா, நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அங்க படிக்க போறா. நிறைய பசங்க வந்து அவுட் ஆஃப் த வே வந்து எனக்காக பண்ணிருக்காங்க. ஆச்சு சார். 1 or 2 திங்ஸ் ஆச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷோல வந்து எங்களுக்கு நாரத காஞ்சபால தீபஸ்ரீ அவ லாயர் அவ. அண்ட் அவ வந்து பிரம்மாவா வரணும் ஒரு சீன்ல. புறப்பாடு, சுவாமி புறப்பாடு, தட் இஸ் அவ ஏற்பாடுன்னு அங்கே சீன் பேரை வச்சோம். அவர் வந்து மாப்பிள்ளை வராரு ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்குள்ள. சொக்கநாதர் வராரு ஊருக்குள்ள, மாப்பிள்ளையா வராரு. ஸோ அதுல வந்து பிரம்மா விஷ்ணு 2 பேரும் வரணும். ஆனா ப்ரீவியஸ் சீன்ல இவ வேற ஏதோ ரோல் போட்டுட்டு அதுலேருந்து இவ மாத்தி பிரம்மாவா வரணும். ஸோ பேக் ஸ்டேஜ்ல இருக்க கன்ஃபியூஷன்ல இவளுக்கு விக் வைக்க முடியல. ஸோ அதனால இவளால வர முடியும். பிகாஸ் பிரம்மாக்கு ஒயிட் ஹேர் தான் வச்சாகணும், வேற வழியே கிடையாது. ஸோ வர முடியல. ஸோ அவங்க மங்கையம்மாக்கு அங்கே ஆடியன்ஸ் ஒரே டென்ஷனா. பிகாஸ் கல்யாணத்தை
பண்ணி வச்சதே பிரம்மா தான். வேற வாத்தியார் கிடையாது. மீனாட்சி கல்யாணத்துக்கு பிரம்மாவா வந்து உட்காந்தாரு. புள்ளையாராவே வந்து உட்காந்தாரு. நவகிரகமாவே வந்து உட்காந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஒருத்தர் சொன்னாங்க அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா நாங்களே வந்து உட்காருவோம்னு சொல்லிட்டு. சோ அவங்க வந்து நினைச்சிட்டு நாங்க நல்ல வேலை அட்லீஸ்ட் வெட்டிங் சீனுக்குள்ள வந்துட்டா. அதே மாதிரி லக்ஷ்மி சரஸ்வதி வந்துட்டு எங்களால தலையில கிரவுன் வச்சு அனுப்ப முடியல. பிகாஸ் அந்த மாதிரி எங்களை சின்ன சின்ன விஷயம் எங்களுக்கு பேக் ஸ்டேஜ் நடந்தது. அதாவது பரவாயில்ல. மெயின் மீனாட்சிக்கு வந்துட்டு பட்டாபிஷேகத்துக்கு போறக்கெல்லாம் எல்லோல வந்து கிரீன் அண்ட் ரெட் பார்டர் போட்டு ஒரு நல்ல மாம்பழச்சாரி எல்லோல ஒரு சாரி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துல இருந்து மீனாட்சி பச்சையில அருக்கு பார்டர் போட்டு சாரி எடுத்திருந்தோம். என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து இந்த மழை வந்து சென்னை சிட்டில ஆச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் வீக் மழை பெஞ்சது. அதுல வந்து டெய்லர் கடை வந்து 3-4 நாள் மூடி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு மெயினா அந்த டைம் தான் வந்து ட்ரையல் பார்த்து காஸ்டியூம்ஸ் அவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவர் கடைக்குள்ள தண்ணி வந்துருச்சு. ஸோ அவரால் இது முடிச்ச அப்புறம் கூட அவரால் வந்து கடையை திறக்க முடியல. எங்களுக்கு காஸ்டியூம்ஸ் எங்களுக்கு ஸ்டேஜ்ல சீன் பை சீன் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு சீன் காஸ்டியூம் வந்துகிட்டே இருக்கு டெய்லர்கிட்டே இருந்து. அந்த மாதிரி போச்சு, பேக் டு பேக் போச்சு. இந்த சீன் முடியுதுன்னா அடுத்த சீன் வருதுன்னு இப்பதான் அந்த டெய்லர் கிட்டே இருந்து அந்த காஸ்டியூம் வருது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அதை போட்டு அந்த சீனுக்கு போடுற அடுத்த ஸ்டூடெண்ட் அடுத்த பைக் வருது அடுத்த காஸ்டியூமோட. அந்த மாதிரி தைச்சு வந்தது எல்லாமே. அந்த டைமிங்ஸும் அது வருமா காஸ்டியூம் எனக்கு தெரியாம அஃப்கோர்ஸ் நாங்க கொஞ்சம் பேக்கப் வச்சிருந்தோம். சிறிதுக்கு எங்க கிட்ட பேக்கப்பே இல்லை. ஸோ இருந்த காஸ்டியூமை தான் போட்டாங்க. இது ஒரு பெரிய அனுபவம் தான் நிச்சயமா. ஐயோ ரொம்ப பெரிய அனுபவம் சார், ரொம்ப பெரிய அனுபவம். அப்புறம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அந்தந்த டைம்ல அவங்க வந்து இந்த சிலம்பம் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு குச்சி அவளுக்கு பழகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, பேக் ஸ்டேஜ்ல வந்து இருட்டு தானே. ஸோ அந்த இருட்டுல வந்து யார் குச்சி யாருதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டு கடைசி மீனாட்சி வந்துட்டு சிலம்பம் பண்ணிட்டு ஒருத்தரை வந்து தோக்கடிச்சிடுவா. அந்த இடத்துல நம்புங்க அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. மீனாட்சி வந்து நல்ல ஒரு அடி கொடுக்குறா. அந்த சிலம்பம் குச்சி உடஞ்சு பறந்து போய் ஸ்டேஜ்ல அந்த பக்கம் போய் விழுந்தது. ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. பிகாஸ் மீனாட்சி அடிக்கிற அடியில வந்து அந்த சிலம்பம் குச்சியை உடஞ்சு போச்சுக்கிற மாதிரி ஆடியன்ஸ்ல இருந்து பயங்கர கிளாப்ஸ் எல்லாம் கிடைச்சது. அது பயமா, பிகாஸ் அந்த குழந்தை தலைமையிலேயே போய் விழுந்திருக்கலாம் இல்ல சார், ஏதாவது ஆயிருக்கலாம். அப்புறம் என்ன பண்றது, யாரு ஐயோ. அந்த மாதிரி சில திங்ஸ் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நாங்க கொஞ்சம் அதை நல்லா சரிப்படுத்திக்கிட்டோம் சார். எனக்கு மெயினா என்னோட டான்சர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். இப்போ இந்த டான்ஸ் ட்ராமால வந்து நாங்கள் கேரக்டர்ஸ் தனியா டான்சர்ஸ் தனியான்னு பிரிச்சுட்டோம். ஸோ எங்களோட டான்சர்ஸ் வந்து பயங்கர நிறைய வேலை பார்த்தது அவங்க தான். நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணது அவங்க தான். பிகாஸ் அவங்க தான் வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு. மிச்ச பேர்லாம் நடிச்சுட்டு போயிடலாம், ஆனா ஆடுறவங்க தான் அந்த மொத்தம் ஸ்டோரியை கேரி பண்ணுவாங்க. பசங்க ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. முனிவரா போட்ட பசங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. அரக்கனா அசுரனா போட்ட பசங்க எல்லாருமே, பூதகனாஸ்க்கு பயங்கர கிளாப்ஸ். கும்மி ஆடின பசங்க அவங்க தான் மெயினா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷிஃப்ட் பண்றது கொள்றதெல்லாம். அண்ட் பேக் ஸ்டேஜ் பார்த்த என்னோட டீச்சர்ஸ் எல்லாமே, ரேகா விஜயகுமார் கம்ப்ளீட்டா ஆடியோ பார்த்தாங்க. யாமினி பாஸ்கர் கம்ப்ளீட்டா லைட்ஸ் பார்த்தாங்க. எங்களுக்கு லைட்ஸ் ஆடியோலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட்டிய நாடகத்துல சார். பிகாஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், ஸ்டேஜ்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மூவி மாதிரி கிடையாது, நம்ம நிறுத்தி கூட எடுக்கலாம், இது போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். எனக்கு இன்னொரு விஷயம், இந்த டான்ஸ் ட்ராமால இன்னொரு பிடிச்ச விஷயம் ஒன்று, வழக்கமாக இந்த டான்ஸ் ட்ராமா அல்லது பரதநாட்டிய நிகழ்ச்சியிலே வச்சுங்களேன் மயிலாப்பூர்ல நடக்கும். எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயம். பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம இதிகாசமோ அல்லது நம்ம புராணத்தை பத்தி பேசும்போது பேக்ரவுண்ட்ல இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது முழுக்க தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க சார், முழுக்க தமிழ் தான். அது உங்க குரல்ல? எங்க குரல். நான் வந்து கட்டியக்காரிங்கிற வேஷம் போட்டேன் சார். கட்டியக்காரிங்கிற வேஷம் போட்டு நான் ஆக்சுவலி இதுல என்ன வந்து ஹிஸ்டரியிலேயே எப்படி இருக்குன்னா, மீனாட்சி அம்மன் வந்துட்டு ராத்திரியில வந்துட்டு மார்வேஷத்துல நகருக்குள்ள போவாங்களாம். போய் வந்து இருக்கிற ஜனெல்லாம் எப்படி இருக்காங்க, பிரஜை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அவங்களுக்குன்னு பாக்குறதுக்கு மார்வேஷத்துல போவாங்களாம். 2 மார்வேஷம் அவங்களுக்கு. அதனாலதான் இனி வரைக்கும் மதுரையில மட்டும் ராத்திரியில வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும் ஊரு. மிச்ச ஊர் மாதிரி 9:30-10 மணிக்கு அந்த ஊர் தூங்கிடாது. 12 ஆமா தூங்கா நகர். அந்த 12 மணிக்கு போனாலும் உங்களுக்கு சூடா டம்ளர் இட்லி கிடைக்கும், உங்களுக்கு காப்பி கிடைக்கும், ஜிகர்தண்டா கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மெயினா அதுக்கு எதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல வந்து மீனாட்சி அம்மன் ராத்திரியில நகர்வலம் போவாங்களாம். மார்வேஷத்துல போய் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாப்பாங்களா. எல்லா பாமர ஜனத்தோட அவங்க வந்து மூவ் பண்ணி இது பண்ணுவாங்களாம். இதுல 2 வேஷத்துல போவாங்களா. அப்படி கிடையாது சார், அவங்க போய் பார்த்து அது அந்த கல்ச்சர் அது அப்படி செட் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து மீன்காரியா போவாங்களாம், இல்லைன்னா பூக்காரியா போவாங்களாம்.
இந்த 2 வேஷத்துல தான் போவாங்களா. மங்கையம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீங்க கட்டியக்காரியா பண்றதால மீன்காரி வேண்டாம், பிகாஸ் நம்ம பண்ற அந்த ஸ்கேலுக்கு சம்டைம்ஸ் அது வந்து மேட்ச் ஆகாம இருக்கலாம், பூக்காரி வேஷம் நீங்க போட்டுக்கோங்கன்னு சொல்லி. ஸோ நான் மதுரையில பூ விற்கிற பூக்காரி மாதிரி நான் என்னோட கேரக்டர் இருக்கும் அதுல இருந்து நான் வந்து அந்த ஊரை பத்தி சொல்லிக்கிள்ளி. பட் ஆக்சுவலி அது வந்து மீனாட்சி அம்மனோட அம்சம் தான். அவங்க தான் அந்த வேஷத்துல போவாங்க, போய் பார்ப்பாங்க. ஸோ அப்படிதான் அது ஆரம்பிச்சது. ஸோ அதே கொஞ்சம் மதுரை ஸ்லாங் அதெல்லாம் அவங்க எழுதி கொடுத்தாங்க எனக்கு. இப்படி இப்படி பேசினா நல்லா இருக்கும். தேசமங்கையரசி அம்மா எழுதி கொடுத்தாங்க எல்லாமே. அது அவங்களோட ஸ்டூடெண்ட் அரவிந்த் குமார்னு இருக்காரு, அவர் தான் முழுக்க முழுக்க எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ஆனா பரவாயில்ல சார், நல்லாவே வந்தது பை காட்ஸ் கிரேஸ். நிறைய பேர் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுக்குன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுது. பிகாஸ் திருவிளையாடல் புராணத்துல வர வரிகள் எல்லாம் தமிழ் ரொம்ப ரொம்ப சுத்த தமிழா இருக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். சில வார்த்தை எல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிடுது. ஸோ நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இதுல என்ன சேலஞ்சுன்னா, நாங்க எப்படி யோசிச்சிருக்கோம், ஒருவேளை நம்ம ஏதாவது வெளியூருக்கு கொண்டு போகணும், தமிழ் தெரியாத ஊருக்கு, ஒரு பாம்பேக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு வந்து இது நீதா அம்பானி சென்டர்ல போடணும் இந்த நாட்டிய நாடகம்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் பேச பேச சைட் ஸ்கிரீன்ல வந்து இங்கிலீஷ்ல லெட்டரிங் மட்டும் வரும். பிகாஸ் அதுவும் அவங்களுக்கு புரியணும், ஆடியன்ஸ்க்கு புரியணும் இல்லையா. அதனால ஷோவை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ண விஐபிஆர் உண்டா, என்ன சொன்னாங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நாங்க இனாகரல் பண்ணிட்டு இருக்கோம் தடாரகை. அன்னைக்கு வந்து பாரத் கலாச்சாரில் எனக்கு வந்துட்டு பரதகலா ஆச்சாரியான்னு அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஸோ அந்த அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்குள்ளவே எனக்கு நாரதகான சபாவோட டேட் வந்துருச்சு, இன்னைக்கு நான் வந்து தடாதகை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன்னு. ஸோ நான் உடனே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் கொடுத்த அவார்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் ரெண்டுமே ஒரே நாள் வருது, ஏற்கனவே நான் அந்த ப்ரோக்ராமை நான் வந்து ஒத்துட்ருக்கேன், நான் என்ன பண்ணட்டோன்னா அவங்க சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு ஏதாவது நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஹாலுக்கும் ரீச் ஆகிடுவீங்க, முன்னாடியே நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க. இதாகிடுச்சு ஜூலை மாதமோ என்னவோ. சரி டிசம்பர் வர வர நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன பண்ணி, இல்லை நாங்கள் ப்ரோக்ராம் வந்து 6 மணிக்கு தான் வச்சுருக்கோம், ஆனால் உங்களுக்கு வந்து நாங்கள் 6 மணிக்கே கொடுத்து அனுப்பிச்சிடுறோம், உங்களுக்கு 7 மணிக்கு தானே ஷோ நாரதகான சபாவில், நீங்கள் போயிடுங்க. ஸோ அங்கே போனால் பதுக்கா தான் இன்னைக்கு பத்மா சுப்ரமணியம், டாக்டர் பத்மா சுப்ரமணியம் தான் சீஃப் கெஸ்ட். ஸோ கரெக்டாக 6 மணிக்கு வந்து வந்திருந்தாங்க. நர்த்தகி நட்ராஜுக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க. சாய் ஸ்ரவணம் எனக்கு ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ராஜ்குமார் பாரதி சார். ஸோ 6 மணிக்கு போயிட்டு நான் பதுக்கா கிட்டேருந்து வாங்கினேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்களோட மீனாட்சி கல்யாணம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன், அது ஒரு சின்ன பரதநாட்டியம் டான்ஸராக நான் இருக்கும்போது அப்பா அவங்கள பார்த்து எவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்க்கா, உங்கள் கையிலேருந்து இந்த மாட்டி நான் இந்த அவார்டு வாங்கி இங்கேருந்து போய் நான் மீனாட்சி பற்றி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. பத்மா சின்ன வயசுல பத்மா சுப்ரமணியத்தை பார்க்கும்போது மதுரை மீனாட்சி மாதிரி சொல்லி. கண்டிப்பா சார், அதுல சந்தேகமே கிடையாது. அவங்க மீனாட்சி கல்யாணம் பார்க்காத ஆள் பரதநாட்டியம் ரசிகரா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. உங்க கையிலேருந்து இதை வாங்கிட்டு போய் நான் மீனாட்சி பண்றேன், இதுவே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. அவசியம் நீங்க வரணும், தடாதகை வந்து நீங்க பார்க்கணும், நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ நான் வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிடுறேன்க்கான்னு சொல்லிட்டேன். சரின்னு அவங்களும் சொன்னாங்க. அதான் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் கூப்பிட வேண்டாம், அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணி கூப்பிட்டுருக்கலாம், அதுவும் பண்ணலை. பிகாஸ் ரிஹர்சல்ஸ் இது அது பயங்கர ரஷ்ஷாக இருந்தது, காஸ்டியூம்ஸ் என்னமோ ஒன்று போயிட்டே இருந்தது. பாரத் கலாச்சாரில் ஸ்டேஜ் ஏறுறேன், ஒரு சீன் முடிக்கிறேன், பார்த்தா அக்கா உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ஏதோ நம்ம கண் என்னமோ வேற மாதிரி இருக்குன்னு. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இல்லை இது நிஜமாவே அக்கா தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு சொல்லவே முடியல. அப்புறம் கடைசி வரைக்கும் இருந்து எல்லாரும் பேசின அப்புறம் அக்கா இருந்து இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எங்களோட உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரொம்ப மனசார பேசினாங்க. அக்கா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க கிட்டேருந்து அந்த ஆசீர்வாதம் வாங்குறது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் சார். எனக்கு அது ஒரு நிஜமாவே மீனாட்சி அம்மன் அவங்க வடிவத்துல வந்து எனக்கு பிளெஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். பாரத் கலாச்சாரில் சார். நீங்க சொல்றது கேட்கறது எனக்கு புது அனுபவமா இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ 2023 ஒரு வழியாக முடிஞ்சு 24 பிறந்திருக்கு. ஆமாங்க சார். இந்த 24 உங்களோட எண்ணம் எல்லாம் நிறைவேறிச்சா? என்னென்ன சர்ப்ரைஸ் ஆச்சு, என்னென்ன வருத்தங்கள் இருந்து சொல்லுங்க.